இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். அருண்கிறவங்க பெங்களூர்லேருந்து எழுதியிருக்காங்க. நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 8 மணிக்கு நம்பிக்கை டிவி பார்ப்பேன். என் கம்பெனியில் 19 பேரை வேலையிலேருந்து எடுத்துட்டாங்க. என்னையும் எடுக்க போகிறதாக பேசினாங்க. நான் நம்பிக்கை டிவியில் 8:15 மணிக்கு தினம் நான் நம்பிக்கை சந்தோஷம் இருங்கள் நிகழ்ச்சி பார்க்குறதுனால அம்மாட்ட அந்த விஷயத்தை சொல்லி ஜெபம் பண்ணேன். ஒரு சின்ன காணிக்கை அனுப்புகிறேன்னு சொன்னேன். அவங்களும் பாரத்தோடு ஜெபம் பண்ணாங்க. என்ன ஆச்சரியம், என்னை நீ போக வேண்டாப்பா அருண், நீ இங்கேயே வேலை பாருன்னு சம்பள உயர்வு என்னை கூட்டி கொடுத்தாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு இயேசு நாமத்தில் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். நீங்கள் இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவாரானால் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கை அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்கும்படி தாழ்மையாக கேட்டுக்கிறேன். அநேகர் இதுவரையும் நீங்கள் காணிக்கை அனுப்புனீங்க, ஜெபம் பண்ணீங்க. அதனால தான் இந்த ஊழியம் தடையில்லாமல் நடக்கிறது. கிட்டத்தட்ட 10 வருஷமாக அந்த டிவி ஊழியம் நடக்கிறது. ஒரு கடன் இல்லை. கத்திட்ட வாங்கி கத்திரிக்கே கொடுக்குறோன்னு தாவீது சொன்ன போல் அப்படிதான் இந்த ஊழியம் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். அதுபோல் லார்ட்ஸ் ப்ரெசன்ஸ் தமிழ் போட்டிங்கன்னா நம்ம கர்த்தர் எனக்கு கொடுத்த பாடல்கள், ஆறுதலான பாடல்கள், என்னை ஆசீர்வதித்த பாடல்கள், அது உங்களுக்காக ஒளிபரப்பப்படும். நீங்கள் அந்த பாடல்களை
நீங்கள் டெய்லி யூடியூப்பில் போட்டு பார்க்கலாம். லார்ட்ஸ் ப்ரெசன்ஸ் தமிழ் போட்டிங்கன்னா வந்துடும். ஆகவே இந்த பாடல் ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். தேவனால் எல்லாம் கூட பத்திரிக்கை உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு நீங்கள் ஃபோன் மூலம் தெரிவிங்க. உங்களுக்கு எத்தனை பத்திரிக்கைன்னு சொல்லுங்கள், நாங்கள் அனுப்பி விடுவோம். நிறைய பேர் எங்கள் சர்ச்சைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கேட்குறாங்க. நாங்கள் போடுற பத்திரிக்கையே கம்மி தான். அதனால் எங்களால் முடிஞ்ச பத்திரிக்கை நாங்கள் அனுப்புகிறோம். பத்திரிக்கை ஊழியத்துக்கு நீங்கள் முடிஞ்ச காணிக்கை என்ன செய்யலாம், அனுப்பலாம். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இல்லாமல் இந்த டிவி ஊழியம் நடக்காது, யூடியூப் ஊழியம் நடக்காது, பாடல் ஊழியம் நடக்காது, அதே போல் புக்கு ஊழியம் நடக்காது. சரியா? இந்த ஊழியர்களுக்காக தயவு செய்து ஜெபம் பண்ணுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இதுவரையும் ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, பழி பெருகச் செய்வாராக. தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சொத்தரிக்கிறோம், துதிக்கிற ஆவியானவர் இறங்குவீராக. அபிஷேகம் இறங்கட்டு இதை பார்க்குற ஒவ்வொருவர் மேலேயும் நம்முடைய ஆவியானவர் இறங்கி வருவாராக. ரீகா தகாலாவாராவா. கொர்நேலி வீட்டில் நடந்த சம்பவம் இதை பார்க்குற ஒவ்வொரு வீட்லேயும் ஆண்டவரே நடப்பதாக. செய்தி கேட்ட ஒவ்வொருவர் மேலே பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு பேதுரு பிரசங்கத்தை கேட்டு இறங்கினது போல இறங்குவீராக. கட்டுகள் படைக்கப்படுவதாக. ராகா தடைகள் நீங்குவதாக. ராகாலி வீடு குடும்பம் ரட்சிக்கப்படுவதாக. குடிகார ஆவி இயேசு கிறிஸ்துவாக வெளியேறி போவதாக. விபச்சார ஆவி இயேசு கிறிஸ்துவாக வெளியேறி போவதாக. இதை பார்க்குற ஒவ்வொருவரும் பரிசுத்தம் மேல் பரிசுத்தம் அடைய, நீதி மேல் நீதி செய்ய, உடைய வருகைக்கு ஆயத்தமாக, குடும்பமாக ஆயத்தமாக, எல்லா நன்மைகளால் நிரப்பப்பட அனுக்கிரம் பண்ணுவீராக. இந்த செய்தி 100 மடங்கு பலன் தரட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். செய்தியுடைய தலைப்பு, எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனச்சாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன். அப்போஸ்தலர் 23:1. தேவனுக்கு முன்பாக எல்லா விஷயத்திலும் நல் மனச்சாட்சியோட நடந்து வந்தேன்னு பவுல் சொல்றாரு. உங்களால் என்னால் அதை சொல்ல முடியுமா? நம்ம மனச்சாட்சி எப்படி இருக்கு? நம்ம மனச்சாட்சி ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு நல்ல மனச்சாட்சியா இருக்கணும். செத்த கிரியில்லார அதுக்கு என்ன செய்யணும்? இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும். ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டதா இருக்கணும். மாசு இல்லாத, குற்றம் குறை இல்லாத ஒரு பரிசுத்த இதயமா இருக்கணும். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறது விசுவாசியா இருந்தாலும் சரி, விசுவாசி எல்லாரும் ஊழியம் செய்யணும், சுவிசேஷ வேலையை செய்யணும். சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று பவுல் சொல்றாரு. ஒவ்வொரு விசுவாசி சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஆனா உங்க மனச்சாட்சி எப்படி இருக்குன்னு தெரியுமா? சுத்த மனச்சாட்சியா இருக்கணும். இருதயத்துல யாரை குறித்து மனசுல ஒரு குறை இருக்கக்கூடாது. உள்ளத்துல குறைய வச்சுக்கிட்டு அவங்கள பார்க்கும்போது பிரேசலான்னு சொல்றது, உள்ளத்துல ஒன்று வெளியில ஒன்று தயவு செஞ்சிடாதீங்க. அப்போ உங்க மனசு சரியில்லைன்னு தான் அர்த்தம். சுத்த மனச்சாட்சி இருங்க. யாரு மேலே கசப்பு இல்லப்பா, யாரு மேலே எனக்கு கவலை இல்லப்பா, யாரு மேலேயும் எனக்கு போறாம இல்லப்பா சொல்ல முடியுமா? உங்க மனச்சாட்சி சொல்லுகிற சாட்சி தான் உண்மையான சாட்சி. ஊழியம் செய்வதற்கு நம்முடைய மனச்சாட்சி ரொம்ப சுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். ஏன்னா பரிசுத்த சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் பரிசுத்த, நீங்கள் நான் பரிசுத்தராக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போல அவர் சொல்றாரு ரோமர் 9:1-2, எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டா இருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனச்சாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் பாடு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும், துக்கம் வரத்தான் செய்யும். ஆனால் நம்ம துக்கம் சந்தோஷமா மாறும். சில பேர் நல்லா இருக்கேன்னு சும்மா வாயளவில் சொல்லுவாங்க. எந்த வழியிலாவது நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். வீடு இருந்தால் வாசப்படி இருக்கத்தான் செய்யும். அந்த துக்கம், அந்த இழப்புகள், அந்த இடைவிடாத மனவேதனை உங்களுக்கு சுத்த மனச்சாட்சியை உண்டாக்கும். பிரச்சனை மேலே பிரச்சனை வருதா, உங்கள் மனச்சாட்சி பரிசுத்தம் அடைவதுக்கு தான். நீங்கள் மனச்சாட்சியோடு தேவனை ஆராதிப்பதற்காகத்தான் இந்த துக்கம், இந்த மனவேதனை வருகிறது. பொய் சொல்லாமல் நம்ம என்ன செய்யணும்? நாளாக அதிக துக்கத்தோடு, அதிக கஷ்டத்தோடு, அதிக பாரத்தோடு, மனவேதனையோடு தான் இருக்கேன் உண்மையிலேயே. ஆனால் மனச்சாட்சி சுத்தமாக இருக்கிறது. ஊழியத்திலையும் சரி, மற்றவர்கிட்ட பழகும் போதும் சரி, யார் மேலேயாவது கொஞ்சம் மனசாக வந்துச்சுன்னா, ஆண்டவரே நீங்கள் மன்னிக்கிறவங்களும் நான் மன்னிக்கிறேன், நீங்கள் பார்க்கறது கூட அவங்கள பார்க்குறேன்னு ஒரு 3 முறை சொல்லுவேன். அப்போ என் மனசு என்ன செய்யும்? மனச்சாட்சி நல்ல மனசாட்சியாக மாறிடும். அப்படி பழகுங்க நீங்களும். துக்கம் மனவேதனை இருக்கத்தான் செய்யுது. இந்த உலகத்துல இந்த உத்தரவு உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்க, நான் அந்த உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றாரு. உலகத்துல துன்பம் இருக்கு, துயரம் இருக்கு, பாடுகள் இருக்கு, வேதனை இருக்கு, கவலை இருக்கு, கஷ்டம் இருக்கு, தேவைகள் இருக்கு, போராமைகள் ஏராளமா இருக்குது, கெட்ட மனிதர்கள் ஏராளமானவர் நமக்கு விரோதமாக எழும்புறாங்க. ஆனா அவைகள் மத்தியில நம்ம மனசு சுத்தமா இருப்பது, நல்ல மனசாட்சியா இருப்பது ஆண்டவருடைய சித்தமா இருக்கிறது. மூன்றாவதாக
2 கொரிந்தியர் 1:12 மாம்சத்துக்கேற்ற ஞானத்தோടെ நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலே விசேஷமாக உங்களிடத்தில் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோட நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லு சாட்சியே, எங்கள் புகழ்ச்சியே. நம்முடைய மனசாட்சி தான் நமக்கு புகழ்ச்சியை கொண்டு வரும். இருதயத்து நிறைவினால் அவனுடைய வாய் பேசும். நம்ம இருதயம் சுத்தமா இருந்தா சுத்தமான வார்த்தையில பேசுவோம். நம்ம விசுவாசம் நிறைந்த வார்த்தைகள், தேவ வார்த்தை நம்ம இருதயத்துல இருந்தா அந்த வார்த்தை வெளியே வரும். அவிசுவாசமும் முறுமுறுப்பு உள்ளத்துல இருந்தால் அவிசுவாசம் உள்ள வார்த்தை தான் வரும். ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியர்களும் அவிசுவாசம் பேசக்கூடாது. ஆண்டவரே எனக்கு சுத்த மனசாட்சியை தாரும். மாம்சத்துக்குரிய ஞானம் வீணு. ஆண்டவரே உங்க ஞானத்துல என்ன நிரப்புங்க, வேத வசனத்தா என்ன நிரப்புங்க. வேத வசனம் நிறைந்த ஒரு மனசாட்சி உள்ளவர்களாக இருப்பது ஆண்டவர் விரும்புகிறார். அதே போல ரோமர் 13:5 ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல மனச்சாட்சி நிமித்தம் கீழ்ப்படி வேண்டாம். அதிகாரம் உள்ள யாவருக்கு நம்ம கீழ்ப்படியணும், மனச்சாட்சி நிமித்தம் கீழ்ப்படியணும். இந்த உலகத்துல எத்தனையோ அதிகாரிகள் இருக்காங்க, நம்ம நாட்டுல எத்தனையோ அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க போடுகிற சட்ட திட்டத்துக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியணும் இருக்கு பைபிள்ல. நம்ம மனச்சாட்சி நிமித்தம் கீழ்ப்படியணும். அவங்க அநியாயமாக்காரர்களாக இருக்கட்டும், அநியாயம் செய்யறவங்களா இருக்கட்டும். பைபிள்ல இருக்கு அநியாயம் செய்யறோம், இன்னும் அநியாயம் செய்யட்டும், நீதி செய்யறோம் நீதி செய்யட்டும் இருக்கு. ஆகவே அது அநீதிக்காரங்களோ அல்லது நீதிக்காரங்களோ யாரா இருந்தாலும் நம்ம மனச்சாட்சி நிமித்தம் என்ன செய்யணும், அவங்களுக்கு கீழ்ப்படியணும். ஏன்னா அதிகாரம் எல்லாம் ஆண்டவற்றிலிருந்து வருகிறது. இதை மனதில் கொண்டு நம்ம மனசை காத்துக்கொள்வோம். ஊழியம் செய்வதற்கு நமக்கு மனச்சாட்சி சுத்தமா இருக்கணும், தேவன் ஆராதிப்பதற்கு சுத்தமா இருக்கணும், மற்றவர்கிட்ட பழகும் போது நம்ம மனச்சாட்சி சுத்தமா இருக்கணும். அதே போல அதிகாரிகளுக்கு முன்பாக நம்ம சுத்த மனச்சாட்சியா இருப்பது அவசியமா இருக்கிறது. தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணிடுவோம். பரலோக பிதாவே சோத்திரிக்கிறோம். நல்ல மனசாட்சி இருக்கணும் எங்களுக்கு. ஆண்டவரே எங்க மனசாட்சி பேசக்கூடியதா இருக்கிறது. ஆண்டவரே இருதயத்து நிறைவெல்லாம் அவனுடைய வாய் பேசும். ஒவ்வொருவருக்கும் சுத்த மனச்சாட்சியை, நல் மனச்சாட்சியை தரும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே சூடுண்ட மனச்சாட்சியா இருக்கக்கூடாது, பொய்யான மாய நிறைந்த மனச்சாட்சியா இருக்கக்கூடாது. ஆண்டவரே எங்க மனசை நீங்க கழுவி சுத்திரீங்க. இதை பார்க்குற ஒவ்வொருடைய இருதயத்தை கழுவி சுத்திரீங்க. சுத்த மனச்சாட்சியை தாங்க. எல்லாருக்கும் முன்பாக யோக்கியமானவர்களை செய்ய, தேவனுக்கு முன்பாக சுத்த மனச்சாட்சி உள்ளவர்களாய் நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9443308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைசாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765, 9095328172 மற்றும் 9443930850.